ஸோ வணக்கம் நண்பர்களே, கார் வாங்கணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது அதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு வீடியோ. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா காரை பற்றின அத்தனை இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு. இது மாதிரி இன்னும் பல எபிசோடுகள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒரு எபிசோட்லையுமே உங்களுக்கு தேவையான ஆப்டான இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவும் இல்லாமல் ஒரு கார் வாங்குறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறதா இருக்கிறோம் ஃபோர்கமிங் வீடியோஸில். அதே மாதிரி இப்போ நீங்கள் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் காரை பற்றின இன்னும் அதிகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக இந்த வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய எபிசோட்ஸ் வர்றதுனால நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் போடுற எல்லா புது வீடியோஸும் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸாக எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கேதர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வரும் அப்படின்னாக்கா, ஒரு கார் வந்து வாங்க போகிறீங்கன்னா மெயினாக அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் விண்டோ, ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் லாக், சைல்ட் லாக், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஒரு காரை வாங்கணும் அப்படின்னாக்கா. ஸோ நம்ம எந்த விதமான ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபிள், நம்ம வந்து எதுக்கு ஒரு ஃபீச்சர் இங்கே கொடுக்குறப்பவும் பணம் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எதுக்கு நம்ம தேவையாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வர வீடியோஸில் வந்து நான் போட போகிறேன். அதே மாதிரி ஒரு கார் வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன டைப் ஆஃப் விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ். ப்ளஸ் ஒரு புது கார் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 4-5 வேரியண்ட் இருக்கும். எந்த வேரியண்ட் வந்து நம்மளுக்கு சூட்டபிள், அதை எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறதா இருக்கிறோம் ஃபோர்கமிங் எபிசோட்ஸில். ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோஸுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த எபிசோடில் பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார் வந்துட்டு வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்குது. நீங்கள் வந்து 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபா வரையிலும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த விதமான கார் சூட்டபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கு வந்து காரை வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, அதோட சைஸ், ஷேப் எல்லாத்தையும் பொறுத்து நம்ம காரை வந்து பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோ, அப்புறம் வந்து ஹேட்ச்பேக், அப்புறம் வந்து செடான், அப்புறம் சலூன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், அதுக்கப்புறம் எம்பிவி மல்டி பர்பஸ் வெஹிக்கிள், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் ஒரு கிக் ஸ்டார்ட். நம்ம காரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்துட்டு இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காரோட ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் மைக்ரோ கார்ஸ். இந்த மைக்ரோ கார்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது, ரொம்ப மைக்ரோ இன் சைஸ், ரொம்ப சின்ன சைஸ். இதுக்கு வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நேனோ எடுத்துக்கலாம். அதர்வைஸ் முன்னாடி வந்து மஹேந்திராவில் ராபோ அப்படின்ற ஒரு மாடல் கூட இதுக்கு ஒரு டிபிக்கலான எக்ஸாம்பிள். ஜென்ரலாக இது வந்து ஒரு 2 to 4 people வரையிலும் தான் இதில் வந்து கேரி பண்ண முடியும். பழைய மஹேந்திரா ராபோவில் 2 சீட்டர் கெப்பாசிட்டி, நேனோலலாம் பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்குள்ள இருக்கிற லிமிடேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷோல்டர் ரூம், லெக் ரூம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு இதில் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒன்றுக்கும் உண்டான டெஃபினிஷன்ஸ் வந்து நான் ஃபோர்கமிங் வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன், ஒரு ஃபீச்சர்ஸ்க்கும் என்னென்ன அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக இந்த லெக் ரூம் அண்ட் ஷோல்டர் ரூம் எல்லாமே இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, கம்பேர்ட் டு அதர் ஹேட்ச்பேக் மாடல்ஸ் மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டெய்லி இந்த ஆஃபீஸ் போயிட்டு வர்ற அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் வந்து லெஸ் தென் 100 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே நேரோவான ஸ்ட்ரீட்ஸில் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இடத்துலையும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டி அண்ட் காம்பேக்ட். பட் ஒன்லி திங் இஸ் கம்ஃபர்ட் வந்து நம்ம ஹேட்ச்பேக் அளவுக்கு மேட்ச் பண்ண முடியாது. அதுதான் ஒரு செட்பேக் இந்த மாதிரி மாடலில். ஸோ நேனோ வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணதே மிட் கிளாஸ் பீப்புளை எய்ம் பண்ணி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. பட் நேனோவில் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஓவரால் மைக்ரோ கார்ஸோட டீட்டெயில்ஸ்.
ஸோ மைக்ரோ கார்ஸ்க்கும் அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹேஷ்பேக் மாடல்ஸ். ஸோ ஹேஷ்பேக் மாடல்ஸ்க்கு வந்து நம்மகிட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்ததும் இந்த ஹேஷ்பேக் செக்மெண்ட் மாடல் கார்ஸ் தான். ஸோ டிபிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷிஃப்ட்டு, அப்புறம் வந்துட்டு i10 மாடல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்ட் ஃபிகோ, அப்புறம் டாடா இண்டிகா, இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து ஹேஷ்பேக் மாடலில் வந்து அவைலபிள். ஹேஷ்பேக் மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டெவலப்டு வெர்ஷன் ஆஃப் மைக்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பிக்கர் தென் மைக்ரோ கார்ஸ். ஸோ ஹேஷ்பேக் மாடல்னு டிபிக்கலாக எப்படி சொல்கிறோம்னாக்கா இதுக்கு வந்துட்டு 2 கம்பார்ட்மெண்ட். ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து இன்ஜின், அதர் கம்பார்ட்மெண்ட் இஸ் ஃபார் பேசஞ்சர்ஸ்க்கும் வந்துட்டு கூட்ஸ்க்கும் இருக்கிறது தான் ஹேஷ்பேக் மாடல். இது வந்து சைஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெருசாக இருக்கனால கம்ஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பட் இந்த மாதிரி கார்ஸில் வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட்டு இல்லை i10 அந்த மாதிரி கார்ஸ்லாம் லாங் ட்ராவல் வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். ஸோ இதோட டிபிக்கல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 to 9 lakhs இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனியை பொறுத்து, நம்ம எடுக்கிற ஃபீச்சர்ஸை பொறுத்து இது வந்து கார்ஸ் வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். ஹேஷ்பேக் மாடல் வந்து 9 lakhsல இருக்கிற ஹேஷ்பேக் மாடலும் இருக்குது, 4.5 to 5 lakhsல இருக்கிற ஹேஷ்பேக் மாடல்ஸும் இருக்குது. ஸோ அது வந்துட்டு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபோர்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஹேஷ்பேக்கு அப்படின்னே தனியாக ஒரு வீடியோ வந்து போட போகிறோம் ஃபியூச்சரில். அதேமாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்குமே போட போகிறோம். மைக்ரோ, ஹேஷ்பேக் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்குமே போட போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் எந்தெந்த ஹேஷ்பேக் மாடல்ஸ்லாம் இருக்குது, எது பெட்டராக இருக்குது, ஒன்னொன்னோட மைலேஜ் என்ன, ஒன்னொன்னோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த இண்டிவிஜுவல் வீடியோஸ் வரப்போ ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம கார்ஸில் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா செடான் கார்ஸ். செடான் கார்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹேஷ்பேக் மாடல். ஸோ ஹேஷ்பேக்கில் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பேசஞ்சர்ஸ்க்கு, ஒன்று வந்து இன்ஜினுக்கு. செடானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட். ஒன்று வந்து இன்ஜின், இன்னொன்று வந்து பேசஞ்சர், இன்னொன்று வந்து கூட்ஸ். ஸோ அதனால வந்து செடான் கார்ஸ்க்கு எல்லாமே இந்த ரியர் பூட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த பூட்டோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 liters அந்த மாதிரி இருக்கும். அது வந்து வேரிஸ் பிட்வீன் பிராண்ட்ஸ். ஒரு காருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். டிபிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செடான் கார்ஸ்க்கு ஷிஃப்ட் டிசையர், அப்புறம் டாடா ஜெஸ்ட், அப்புறம் வந்துட்டு ஃபோர்ட் ஃபிகோ, ஹோண்டா அமேஸ். ஸோ இந்த மாதிரி டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 7 to 10 lakhs அந்த ரேஞ்சஸில் வரும். மைலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு க்ளோஸராகவே இருக்கும். ஹேஷ்பேக் மாடல்ஸோட ஒரு 1 or 2 kilometers தான் டிஃப்ரென்ஸ் வரும். இதில் வந்துட்டு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடானுக்கு ஹேஷ்பேக்கும் இதில் வந்து நம்மளுக்கு வீல் பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அண்டர்லேட்டட் ரோட்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னாக்கா ஹேஷ்பேக்கோட இது வந்து சஸ்பென்ஷன் வந்துருக்கு நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு செடான் கார்ஸு. அப்புறம் இன்னொரு இது வந்து ஹேஷ்பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு ரியர் சைட் பூட் வந்து கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடிக்கடி ஏர்போர்ட் ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை அடிக்கடி நாங்கள் கூட்ஸ் பேக் எடுத்துகிட்டு போவோம், அதிக ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு செடான் கார்ஸ்க்கு போகிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடான் கார்ஸில் லுக் வைஸ் வந்து ஹேஷ்பேக்கோட உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும் ஹேஷ்பேக்கோட. ஸோ இதுதான் வந்து செடான் கார்ஸ் பற்றின விஷயம். ஸோ இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டிவிஜுவல் வீடியோஸ் செடானில் கார்ஸ்க்கு ஃபியூச்சரில் போட போகிறோம். அதில் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னாக்கா அதர் டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ் லைக் சலூன், எஸ்யூவி அண்ட் கிராஸ் ஓவர், என்பிவி இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எபிசோட் 2 வந்து பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.